எதையும் நான் நம்புவது கிடையாது. அப்படி நம்பும்போது அவராலே வரும். நான் நம்புவதெல்லாம் எனக்கு ஏதாவது வேணும்னு இருந்ததுன்னா, எனக்கு ஆசை இருந்ததுன்னா, எனக்கு ஏதாவது வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, நான் நம்புகிற அவராலே எனக்கு வரும். பூமி என்னுடையது அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவருடையது. வானம பூமி அவருடையது, சர்வமும் அவருடையது. அவரிடத்துல நம்பிக்கை வைக்கும் போது, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு நாம் நம்புவது அவராலே வரும். நான் விரும்புவது அவராலே எனக்கு வரும். சமாதானம் அவராலே எனக்கு வரும். வரும். என்னுடைய தேவைகள் அவராலே வரும். நான் நம்புவது அவராலே எனக்கு வரும். எனக்கு என் கர்த்தரால் வரும். ஏதோ ஒரு சோர்வா இருக்கா, நமக்கு பலவீனமா இருக்கா, அடிக்கடி பலவீனம் வந்துட்டே இருக்கு, ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கர்த்தரை மட்டும் நம்பணுமா? கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வசனத்தை காமிச்சு நான் முடிச்சிருந்தேன். 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரம் 35வது வசனம். 2 சாமுவேல் 22:35. 2 சாமுவேல் 22:35. 22:35. 35. பெண்கள வில்லும் என் வியங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு நாவு வில்லா வளைக்கிறான் பாருங்க. வில்லா வளைச்சுக்கிட்டு பல இதை தோண்டி எடுத்து கொண்டுட்டு வரான் பாருங்க, குற்றப்படுத்தணும்னு. வெண்கல மாதிரி இருக்கட்டும், அந்த வெண்கல வில்லா இருக்கட்டும், அவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் வளைக்கும்படி, என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். நம்மள பழக்குவிக்கிறார். எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்துல அமர்ந்து அதுக்கு பழக்குவித்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் பழக்குவித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதிகாலமே தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம் பாருங்க. அவரை ஆராதிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், சங்கீதம் வாசிக்கிறோம்ல, அத்தனையும் நம்மள பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரா. நம்மளுக்கு ஒரு பயிற்சி. அது வெண்கல மாதிரி வளைஞ்சிட்டு வரட்டும், அவன் நாவ இல்லாம வளைச்சு கொண்டு வரட்டும். அத்தனையும் நம்முடைய புயத்தினால் புயங்கள் இந்த புயத்தினால் வளையும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்னங்க, நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுல, வார்த்தைகள்ல. இந்த வசனத்துல நிறைய பொருள் இருக்கு. இப்ப நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புயங்களால் வளையும்படி, உங்களுடைய புயங்களால் அவர்கள் வளையும். ஏன்னா உங்களை ஏதாவது டச் பண்ணிச்சுன்னா, தொட்டுச்சுன்னா, உங்க மேல உங்க சரீரத்துக்குள்ள ஏதாவது கிட்ட ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த புயம் இருக்குல்ல, அது பலப்பட்டுருச்சு. இது என்ன பண்ணிருக்குன்னா, பயிற்சி எடுத்துக்கு. இப்போ நிறைய பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த ஆண்கள் எல்லாம் போவாங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ ஜிம்முக்கு போவாங்கல்ல, அது எதுக்குன்னா அவங்களுடைய சரீரத்தை அப்படி இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த குதிரைகள் எல்லாம் வண்டி ரேஸ் ஓடும் போது அதை நிறைய அதுக்கு இது பண்ணுவாங்க, முட்டையை உடைச்சு ஊத்தி நிறைய சாப்பாடு கொடுத்து அந்த குதிரைகளை ஆயத்தப்படுத்துவாங்க ரேஸ் ஓடுறதுக்கு, ஓட்டப்பந்தயத்துல அந்த இது முன்னாடி போறதுக்கு. அது போல ஆண்டவர் நம்மள பழக்குவிக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். நம்ம அதிகாலமே எங்க சமூகத்துல இருக்கிறவங்களையும் ஆண்டவர் பயிற்சி கொடுத்து நம்மை அந்த விண்ணோம் நமக்கு விரோதமா வளைந்து கொண்டு வருகிற நாவா இருக்கட்டும், அவன் வெண்கலம் மாறி புறப்பட்டு வரட்டும், அவன் பல சூழ்ச்சிகளை செய்து வரட்டும், அத்தனை உங்களுடைய புயங்களால் முறித்து போடுவீர்களாம். புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைத்திருக்கிறார். இந்த உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பேசப்படுகிற வார்த்தை எல்லாவற்றையும் நீ திரும்ப அவங்களுக்கு பதிலடி கொடுக்க. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப வார்த்தையும் வராம பண்ணுவேனா, அவ திரும்ப உனக்கு ஏதாவது குற்றப்படுத்தலாம்னு பேசினா உன்னோட வார்த்தைக்கு அந்த பதிலே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ குற்றப்படுத்துவேன்னு சொல்லி கொடுத்தாரா.